வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க ரொம்ப சின்ன இடத்துல ரொம்ப சின்ன தொட்டிகள் வச்சு எப்படி நம்ம மரங்களே வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் பெருகிட்டதனால நிறைய பேருக்கு செடி வளர்க்கறதுக்கு இடமே இல்ல. மரம் வளர்க்க சொல்றாங்க. ஆனா வளர்க்கறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப பேர்த்தோட கம்ப்ளைண்டே. மரம் வளர்க்கறதுக்கு தரை தான் வேணும்னு அவசியம் இல்லைங்க. பெரிய பெரிய பேரல்ல வச்சு தான் வளர்க்கணும் இல்ல பெரிய ட்ரம்ல வச்சு தான் வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப சின்ன தொட்டிலேயே கூட நீங்க மரங்கள் வளர்க்கலாம். நான் சொல்ல போற இந்த மெத்தட்ல நீங்க செடிகள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்க பால்கனில நீங்க காடே வளர்க்கலாங்க. வாங்க சின்ன பிளாஸ்டிக் டப்பால எப்படி மரம் வளர்க்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இப்போதான் முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சின்ன பிளாஸ்டிக் டப்பால எப்படி மரம் வளர்க்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன இடத்துலயே நிறைய செடிகள் வளர்க்க முடியும். போன்சாய் மாதிரியா அப்படின்னு கேட்பீங்க. போன்சாய் மாதிரி இல்லைங்க. போன்சாய் அப்படிங்கிறது மரத்தினுடைய கிளைகளை வளைச்சு நெளிச்சு நம்ம போக்குக்கு அதை வளர்த்துக்கிறது தான் போன்சாய். ஆனால் இந்த மெத்தடில் மரங்கள் தானாக தன் போக்கில் வளரும். அதுக்கு நம்ம கொடுக்குற இடம் என்னமோ ரொம்ப குறைவு தான். மரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காற்றை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அதாவது பால்கனிக்குள்ளேயே கூட நம்ம ஒரு சின்னதாக ஒரு புங்க மரம் கூட வளர்க்கலாம். இல்லை காற்று சுத்தப்படுத்தக்கூடிய எந்த வகை மரமானாலும் நம்ம வளர்க்கலாம். இந்த முறையில் மரங்கள் ரொம்ப பெருசாக வளருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெருசாலாம் வளராதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பால்கனிக்குள்ளே எந்த அளவுக்கு வச்சா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இதில் வளரும். இந்த மாதிரி செடிகளை வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். கொஞ்சம் காத்தோட்டமான இடம், அதாவது பால்கனி மாதிரியான இடமா இருந்ததுன்னா ரொம்பவுமே நல்லது. ரொம்ப நல்லாவே வளர்க்கலாம். இந்த முறையில் நீங்கள் முருங்கை மரம் கூட வளர்க்கலாம். முருங்கை மரம் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும். போதுமான அளவுக்கு உரம் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் காய்கறியை கூட அதில் பறிக்கலாம். ஒரு சில நேரம் ஏதாவது அடிபட்டுடுச்சு கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த முருங்கை இலை வீட்டிலையே இருந்ததுன்னா கொஞ்சம் உடனே பறித்து கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி பத்து போட்டோம்னா அந்த வீக்கம் எல்லாம் இறங்கிடும். அந்த மாதிரி திடீர்னு ஏற்படுற இந்த மாதிரி மருத்துவ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மரங்களை நம்ம வீட்டில் வளர்த்து வச்சுட்டோன்னா அவசரத்துக்கு நமக்கு மருந்தாக கூட இது நல்லா பயன்படுது. இந்த முருங்கை மரத்தில் நான் நிறைய இலை பறிச்சிட்டேன். அப்பப்போ இலைகள் வரும். நான் ஒரு பிடி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து சாம்பாரில் இல்லை ரசத்தில் அந்த மாதிரி எல்லாம் போட்டுடுவேன். கொஞ்சமாக கிடைச்சா கூட ஆர்கானிக்காக இருக்கும் போது அதுவும் நம்ம வீட்டிலே வளர்ந்த போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமானதும் கூட தான், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னா நமக்கு மா இலை தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால நிறைய இடத்துல நமக்கு மா இலையே கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன ஒரு தொட்டியில் மாஞ்செடி வளர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4-5 மா இலையாவது கிடைக்கும். மா இலையை வச்சு எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். நீங்கள் மா இலையில் கூட ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே மா இலை கிடைச்சதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் வேப்பிலையினுடைய அருமையெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிட்டு வருது. ஒரு வேப்பஞ்செடியை கூட இதில் நீங்கள் வளர்த்து வச்சுக்கலாம். நமக்கு அப்பப்போ மருந்துக்கு ஒரு சில இலைகள் வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வீட்டிலேயே வளர்த்த வேப்பஞ்செடியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னரில் நான் ஒரே ஒரு பாதாம் மரத்தை, நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற அந்த பாதாமி மரம் தான். இந்த பாதாம் மரத்தோட இலைகள் நம்ம ஒரு சில டைம் பிரசாதம் கொடுக்கறதுக்கோ இல்லை இப்போ சாமிக்கு பிரசாதம் படைக்கிறதுக்கு கூட நான் இந்த இலைகளை யூஸ் பண்ணுறேன். ஒரு சில டைம் இந்த இலைகளை பறித்து நான் வடை தட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளாட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழை மரம்லாம் வளர்த்துட்டு இருக்க முடியாது. அவசரத்துக்கு வேணும்னா வாழையில் போய் வாங்கிட்டும் இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இதிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு இலையை பறித்து வடை தட்டுறதுக்கு இல்லை எதுக்காவது வாழை இலையா வேணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நான் இந்த இலையை பயன்படுத்திக்கிறேன். வாங்க எந்த மாதிரியான கண்டெய்னரில் நட்டால் நல்லா வளரும், எப்படி நடுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். செடி நடுறதுக்கு நான் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அகலம் ரொம்ப குறைவு தான், ஆனால் உயரம் இருக்குது. இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு மரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் நீங்கள் எந்த வகை செடியாக ஆனால் கூட வளர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு கண்டெய்னர் இருந்தாலே நீங்கள் நல்ல செடியெல்லாம் வளர்க்கலாம். என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் விட இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் செடிகள் நல்லாவே வளருது. அந்த டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கிற பெட் ஜார் அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு செடிகள் நல்லா வளர்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த மாதிரி இந்த ஒயிட் கேன்ஸு, அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பெயிண்ட் பக்கெட்ஸ் அதுலெல்லாம் கூட ரொம்ப நல்லாவே செடிகள் வளருது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த இதில் வச்சானா செடிகள் நல்லா வருது. பொதுவாக நம்ம வீட்டில் காலியான டப்பாக்கள் இந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி டப்பாக்கள், அதாவது இந்த மாதிரி உயரமான டப்பா வேணும் அப்படின்னா பழைய பேப்பர் கடையிலெல்லாம் கூட இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே வந்து இந்த அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம். ஒரு 4 ஓட்டை, சும்மா ஒரு கம்பியை வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இதில் சொருகுனீங்கன்னா அந்த ஓட்டை வந்துடும். இந்த ஓட்டைகள் வந்து தண்ணி வந்து உள்ளே தேங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் நீங்கள் மண் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொக்கோ பீட் போட்டுக்கலாம். கொக்கோ பீட் போட்டிங்கன்னா கூட அதில் ஒரு கைப்பிடியாவது மண் போடுங்க. அந்த மண் கொஞ்சமாவது இருந்தால் தான் செடிகள் வந்து நல்லா வளருது. கொக்கோ பீட் போட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் நாரெல்லாம் கூட உள்ளே போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி உங்களுக்கு செடிகளுக்கு வந்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்க முடியாது அப்படின்னா அதில் வந்து தேங்காய் நார் நிறைய போடுங்க. தேங்காய் நார் போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அது உறிஞ்சிட்டு அது செடிகளை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிட்ருக்கோம். நான் இந்த கண்டெய்னரில் கொக்கோ பீட்டும் கொஞ்சம் மண்ணும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் நீங்கள் நாற்று விட்டு நட்டு வச்சிங்கனாலும் சரி, குச்சி வச்சிங்கனாலும் சரி, இல்லை மரங்களுக்கு விதை போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதில் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டெய்னரில் நான் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்துருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு செடிகள் வளர்ந்துருக்கு அப்படின்னு. ரொம்ப சின்ன கண்டெய்னர் தான், ஆனாலும் செடிகள் நல்லா தான் வளர்ந்துருக்கு. இந்த கண்டெய்னரில் நான் பசலைக்கீரை விதை போட்டேன், அது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். பசலைக்கீரை நல்லாவே கொடியே வந்து அதில் நான் கீரையே பறிக்கிறேன், அந்த அளவுக்கு இதில் நல்லாவே வருது. இந்த டப்பாவில் பாருங்கள் நான் மரம் வளர்த்து வச்சுருக்கேன். இப்போ மழை எல்லாம் வந்துட்டே இருந்ததுனால டப்பாலாம் ரொம்ப க்ளீனாக இல்லாமல் இருக்குது. இந்த கண்டெய்னரில் நான் ஒரே ஒரு பாதாம் மரத்தோட விதை போட்டேன். நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற அந்த பாதாமி மரம் தான், அந்த விதையை போட்டேன். அது இந்த மாதிரி வளர்ந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஒரு 4 அடிக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த பாதாம் மரம் பாருங்கள் அங்கங்கே கிளை விட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இலைகள் கொஞ்சமாக தான் இருக்குது. காரணம் கொஞ்ச நாளாக நான் இதுக்கு உரமே வைக்கலை. உரம் போடாமல் வெறும் தண்ணியில் தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வைக்கிற மரங்கள் வந்து நல்லா தளன்னு நிறைய இலைகளோட நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரம் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதுங்க. நிறைய இலைகள் வச்சு பூக்கள்லாம் வரும். ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த முறையில் நல்லாவே மரங்கள் வளர்க்கலாம். இந்த கண்டெய்னரில் பாருங்கள் நான் முருங்கை மரம் வளர்த்துருக்கேன். இந்த முருங்கை மரம் அப்படி தாங்க, இதுக்கும் நான் அதிகமாக உரமே போடலைன்னு சொல்லணும். இது வந்து செடி முருங்கை தான். இதுக்கும் சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து அப்பப்போ உரம் போட்டு வளர்த்து வந்தீங்கன்னா இன்னும் நல்ல இலைகள் நிறையா வளரும். இந்த பாதாம் மரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. இந்த தொட்டியில் வைக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை, மரம் வந்து பெருசாக இருந்ததுன்னா, கிளைகள் வந்து மேலே ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா காற்றடிச்சா சாஞ்சிடும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 4 தொட்டியை ஒன்றா வச்சு ஒரு கயிறோ இல்லை டேப்போ போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து சாயாமல் இருக்கும். இந்த பாதாம் மரத்தை நான் எப்பவும் பெரிய தொட்டி ஏதாவதுக்கு நடுவில் வச்சுடுவேன். இந்த மாதிரி சின்ன தொட்டிகளில் வளர்க்குறதெல்லாம் நான் பெரிய தொட்டிகளுக்கு பக்கத்தில் வச்சுடுவேன். ஸோ அந்த சப்போர்ட்டில் வந்து இந்த செடிகள் வந்து நிற்கும். இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா உங்கள் பால்கனிலேயே கூட நீங்கள் பெரிய காடே வளர்க்கலாம். எல்லா மரமுமே இந்த இதில் வளர்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது மரம் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த சீசனில் வேப்பம்பழம் நிறைய கிடைக்குதுங்க. முக்கியமாக இந்த சீசனில் வேப்பம்பழம் கிடைக்குது. நீங்கள் உடனே எங்கேயான வேப்பம்பழம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வளர்த்துக்கோங்க. வீட்டில் வேப்பிலை இருந்ததுன்னா எப்போவுமே ரொம்ப நல்லது. மருந்துக்கும் பயன்படும், அம்மனுக்கு அப்பப்போ வைக்கிறதுக்கும் நம்ம இதிலேருந்து வேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழ சீசன் கூட முடிய போகுது. அதுக்குள்ளே ஒரு மாம்பழ விதையை எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வளர்த்துக்கோங்க. வீட்டில் மாமரம் இருந்ததுன்னா அப்பப்போ மாயிலை பண்டிகை நாளில் இப்போ வீட்டில் தோரணம் கட்டுறதுக்கோ பூஜைக்கு வேண்டிய மாவிலை 1 2 வேணும்னா இதிலேருந்து நம்ம பறிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் மரம் வளர்க்குற அளவுக்கு இடமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில்
மரம் வளர்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.